செமையா டென்ஷனா ஆனந்தி வந்து கேட்குறாங்க. "யார் சார் உங்க வந்து ஃப்ரெண்டு?" அப்படின்னு சொல்லிட்டு, உடனே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாரு. நம்ம வந்து குமரனோட ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் வந்து குமரன் வந்து, "ஏய் இவங்க இல்லடா, ஏன் இப்படி பண்ற?" அப்படின்னோனே, "ஓ! உங்களோட வேலை தானா இது? இந்த மாரி வேலை தான் பார்த்துட்ருக்கீங்களா? எப்போ பார்த்தாலும் என்னை பின்னாடி வந்து சுத்திக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அசிங்கமா இல்லையான்னு?" "ஐய்யய்யோ! நீங்க தப்பா புரிஞ்சுட்டுருக்கீங்க. நான் வேற ஒரு பொண்ணுகிட்ட பேச சொன்னேங்க. உங்ககிட்ட ஓ! வேற ஒரு பொண்ணுகிட்ட பேச சொன்னீங்க. அப்போ இந்த மாரி பொண்ணுங்கிட்ட பேசுறது தான் உங்க வேலை. வேற வேலை வெட்டியே கிடையாதா உங்களுக்கு? உங்களுக்குலாம் அசிங்கமா இல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி திட்டிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறது வந்து ஹோட்டல்ல வந்து கரெக்ட்டா பார்த்துடுறாரு. செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. அப்படியே பார்த்துட்டு வீரால தாங்கிக்கவே முடியல. அப்படியே பார்த்துட்டு அப்படியே டென்ஷனா பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஓ! இது வேற நடக்குதா? அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. இங்க வந்து என்ன பண்றாங்க, ஆனந்தி வந்து "இங்க வேற ஆள பாருங்க. இந்த மாரிலாம் பண்ணிட்டீங்க அவ்வளோதான்" சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு கிளம்பி வராங்க. "டேய் இப்படி பண்ணிட்டியேடா! அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே எனக்கும் அந்த பொண்ணுக்கும் ஆகாதுடா. ஏன்டா இப்படி பண்ண? என்னடா சொல்ற?" "ஆமாடா 2, 3 வாட்டி முட்டிக்கிச்சுடா. எதுக்குடா இப்படி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு வராரு. இவங்க 2 பேரும் ஒண்ணா வெளிய வரத பார்த்துட்டு வீராவால தாங்க முடியல. செம்ம டென்ஷன்ல நிக்கிறா. அது போக பார்க்குறாங்க. யாரோ தடுத்து நிறுத்துறாங்க. பார்த்தா வீரா நிக்கிறாரு. என்ன பாய் ஃப்ரெண்டு கூட வந்து டாட்டாஸ் காமிச்சுட்டு இப்ப தான் வர போல இருக்கு" அப்படின்னோனே, "இங்க பாருங்க தேவையில்லாம தப்பா பேசினேன். அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன்" அப்படின்னோனே, "என்னது தப்பா பேசக்கூடாதா? நீ பண்ற லூட்டியெல்லாம் தெரியாம உங்க வீட்ல வெளிய அனுப்புறாங்க. இங்க இருக்கிறதே அதுக்கு தானே. இந்த மாரி பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்த தானே. யார் அவன்? நல்லா அழகா இருக்கானே! ஓ! நல்லா அழகா இருக்கிறவன தான் பார்த்து வளைச்சு போட்டுருக்க போல இருக்கு" அப்படின்னா, "உனக்கு அவ்வளோ தான்டா மரியாதை. நானும் பார்த்துட்டுருக்கேன். ரொம்ப ஓவரா போயிட்டுருக்க. தேவையில்லாம என்னை பத்தி தப்பா பேசினேன். உனக்கு அவ்வளோதான். நீ வேணான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன்ல. அப்புறம் ஏன்டா அறிவு கெட்டத்தனமா மறுபடியும் என்ன தெரிய வந்துட்டுருக்க? உனக்கு அசிங்கமா இல்ல? உனக்கு வெட்கமா இல்ல?" அப்படின்றாங்க. எனக்கேடி வெட்கம் இருக்கு? உனக்கு தாண்டி வெட்கமே இல்ல. இந்த மாரி ஆம்பளைங்க கிடைப்பாங்கன்னு அலையிறல்ல, உனக்கு தான் வெட்கமா இல்ல. நான் அலையிறேனா? நீ தான்டா எனக்காக லோன்னு அலைஞ்சிட்டு இருக்க. இங்க பாரு உனக்கு அவ்வளோதான் மரியாதை. உனக்கும் அவ்வளோதான் மரியாதை. இங்க பார் இது உன் ஊர் இல்ல, உன் வீடு கிடையாது. இது என் ஊரு. எங்க இடம். இப்போ நான் ஒரே நிமிஷம் கத்தி வந்து கூப்பாடு போட்டேன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் தர்மடி குடுப்பாங்க. மரியாதையே போயிடு" அப்படின்றாங்க. "ஓ! பார்த்துக்கிறேன்டி உன்ன. வீட்டுக்கு தானே வந்தாகணும். உங்க அம்மா வீட்டுக்கு தாண்டி போயிட்டுருக்கேன். அங்க வச்சு உனக்கு என்ன செய்றேன்னு பாரு. நல்லா செய்வேன்டி" அப்படின்றாங்க. அதுக்கேட்டு, "நீ என்ன வேணாலும் பண்ணிக்கய்யா. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நீ உனக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது" அப்படி சொல்லிட்டு போறாங்க. "ஓ! அவ்வளோ திமிராயிடுச்சா உனக்கு?" அப்படி சொல்லிட்டு அப்படியே முறைக்கிறாரு. இங்க வந்து என்ன பண்றாங்க, ஆனந்தி யோசிக்கிறாங்க. ஏதாவது ஒரு பொழப்பு கண்டிப்பா நம்மளுக்கு வேணும். அதுக்காக ஏதாவது ஒண்ணு செஞ்சு தான் ஆவணும். அதுக்கு வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நேரா போறாங்க. போனா வந்து அங்க போயிட்டு தூசியெல்லாம் தட்டுறாங்க. ஒரு வீட்ல போயிட்டு அந்த இடத்துல எல்லாமே எடுத்து தூசியெல்லாம் தட்டுறாங்க. பார்த்தா அங்க தறி அந்த நெய்யிற அந்த மிஷின்ஸ் வந்து இருக்கு. அத பார்த்துட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த இந்த இது மட்டும் தான் என்ன காப்பாத்தும். வேற எதுவுமே எனக்கு காப்பாத்தாது. அந்த ஆளோட மூஞ்சில இந்த பணத்த விட்டு எறிஞ்சா, அவன் இந்த சைடு கூட வரமாட்டான். அவன் மூஞ்சில முழிக்கிறதே பாவம். எப்படியாவது வந்து இதுல வந்து அம் மறுபடியும் பிசினஸ் ஆரம்பிச்சு எப்படியாவது இந்த ஆளோட பணத்த தூக்கி எறியணும் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி அடையறாங்க. இங்க குமரன் ரொம்ப டென்ஷனா இருக்காரு. அவங்க ஃப்ரெண்டு, "என்னடா இவ்ளோ டென்ஷனா இருக்க?" அப்படின்னு. "என்னமோ தெரியலடா. எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணுகிட்ட போய் நான் வந்து திட்டு வாங்கிட்டே இருக்கேன். அந்த பொண்ணு வந்து அப்படியே பயங்கரமா திட்டுறாடா. பயங்கரமான மோசமான பொண்ணா இருக்கா போல இருக்குடா. நான் என்னடா பண்றது? என்னடா நீ இப்படி சொல்ற? ஆமாடா. எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணு என்ன தப்பாவே புரிஞ்சுட்டு இருக்காடா. நானும் அப்படிப்பட்ட ஆளாடா? உனக்கு தெரியாதாடா என்னை பத்தி?" அப்படின்னு. "ஏய் எனக்கு தெரியும்டா. உன்ன பத்தி எனக்கு தெரியாதா? நீ எனக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டடா. டேய் நீ ரொம்ப ஓவரா போறடா. டேய் நான் உண்மைய தான்டா சொல்றேன். உன்ன மாரி இன்னசென்ட் வந்து ஆளுங்கலாம் தெரிய மாட்டேங்குதுடா நெறைய பேருக்கு. அப்பாவி ஆளுங்கள தானே இப்படி வச்சு செய்றானுங்க நெறைய பொம்பளைங்க. சரிடா அந்த பொண்ணு யாருன்னு விசாரிச்சியா?" எங்கடா விசாரிக்கிறது? இனிமேல் தான்டா விசாரிக்கணும்." "டேய் முதல்ல அந்த பொண்ண விசாரிடா." நான் இப்பயே போய் விசாரிச்சுடுறேன்டா. அந்த பொண்ண கேட்குறேன். எதுக்காக என் ஃப்ரெண்டு கிட்ட சண்டை டேய் இந்த பொண்ண சொல்லலடா. நான் வந்து என் அப்பா பார்த்த பொண்ண சொல்றேன்டா." "என்னடா சொல்ற? இந்த பொண்ணா அந்த பொண்ணா? என்னடா குழப்புற?" அப்படின்றாரு.